This video is sponsored by GenReviews.online. GenReviews.online is one of the review portal site. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வசனம் மத்தேயு 14:20. மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். வீணாக்குவது ஒருபோதும் கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அது ஆகாரமானாலும் சரி, பணமானாலும் சரி, அல்லது நேரமானாலும் சரி, ஒருபோதும் வீணாக்காதேயுங்கள். வனாந்தரத்தில் கர்த்தர் ஜனங்களை போஷிக்கும் போது அவர்களுக்கு வேண்டிய மட்டும் ஆகாரம் கொடுத்தார். அவர்களும் திருப்தி அடையும் வரை புசித்தார்கள். ஆனாலும் மீதிப்பட்டதை அப்படியே விட்டுவிட்டு வீணாக்க கர்த்தர் விரும்பவில்லை. அதை 12 கூடைகளில் சேர்த்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கும் போது நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது மட்டுமல்ல, வீணாக்காதபடி கவனித்துக் கொள்ளுங்கள். Take care of the penny, the pound shall take care of itself என்பது பழமொழி. ஹாஸ்டலில் தங்கி ஒரு மாணவன் தன்னுடைய கல்லூரி படிப்பை படித்தான். சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு இல்லாவிட்டால் அவனுக்கு கோபம் வந்துவிடும். காலினால் உணவு தட்டை எட்டி உதைப்பான். ஆகாரத்தை முழுவதையும் வீணாக்குவான். வரட்டு கௌரவத்தில் உணவை கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டி விடுவான். விடுமுறை நாட்களில் ஒரு முறை அவனுடைய சொந்த கிராமத்திற்கு சென்றான். அவன் தாய் தகப்பன் எலும்பும் தோலுமாய் ஒரு வேளை சாப்பாட்டிற்கு தவிப்பதை கண்டான். அவர்களின் தோற்றம் உள்ளத்தை அதிகமாய் உலுக்கக்கூடியதாய் இருந்தது. ஆனால் அந்த மகனோ அதை உணரவில்லை. வீணான தருணங்கள் அழுதாலும் மீண்டும் வருவதில்லை. வேதம் கூறுகிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்றே உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள்.